my friend Sabi Katai to give Tamil speech. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லா. இவ்வுலகத்தில் எவ்வளோ பெரிய மாவீரனாக இருந்தாலும், ஒரு பெரிய ஆட்சி செய்யக்கூடியவனாக இருந்தாலும், இன்னும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவனாக இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாலிபத்தையும் அவனுடைய மாணவ பருவத்தையும் அவன் சரியாக பயன்படுத்தினவனாக இருப்பான். ஒரு மாணவன் என்பவனுக்கு ஒரு அறையில் 4 போர்டையும் இன்னும் அவனுக்கு தேவையான சில புத்தகங்களையும் ஒரு திறமையுள்ள ஆசிரியர்களையும் கொடுத்து அவனை ஒரு சிறந்த பண்புள்ள ஒரு மாணவனை ஆக்கலாமான்னு கேட்டால் அங்கே கிடையவே கிடையாது. ஒரு மாணவன் என்பவனுக்கு அவனுக்கு தேவையான பண்பும் அவனுக்கு தேவையான ஒழுக்கங்களும் அவனுக்கு தேவையான ஸ்கில்களும் அவனுக்கு ஒரு இடத்துல கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த மாணவன் என்பவன் அவன் வாழ்க்கையில் அவன் எட்டிடாத ஒரு சாதனை அவன் படைச்சிருவான். இது இந்த மாணவர்களில் நம்ம உறுதியாக கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறாந்தா, ஒரு 100 வயதான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா, அவருடைய 100 வயதை கொண்டாடுறதுக்காக அவருடைய 2 மகன்களை அழைச்சாராம். ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காராம், இன்னொருத்தர் ஜெர்மனியில் இருக்காராம். அப்பொழுது அந்த ஆசிரியர் ஒரு 3 மாணவர்கள் அழைக்கிறாராம். ஒரு நீதிபதி, ஒரு கலெக்டரு, இன்னொருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த ஆசிரியர் எதுக்கு இந்த 3 மாணவர்கள் அழைச்சார்னா, அவர் அந்த விழாவில் சொன்னாராம், இந்த 3 மாணவர்கள் தான் என்னுடைய கல்வியிலேயே சிறந்து பெற்று என்னுடைய பண்புலையும் என்னுடைய குணத்திலையும் கரெக்டாக இருந்தாங்களாம். அதனால் இந்த 3 மாணவர்களை நான் அழைச்சி இவர்களுக்கு சிறப்பு செய்கிறேன்னு அந்த ஆசிரியர் சொன்னாராம். ஒரு ஆசிரியருடைய பணி என்பது அந்த மாணவனுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கறது கிடையாது, அவனுக்கு பண்பையும் கொடுக்கறது தான் ஒரு ஆசிரியருடைய வேலையாக இருக்குது. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவரை ஒப்பிட்டு கூறினார்னா அந்த மாணவர் என்பவர் வீழ்ந்து விடுவாராம். அவர் ஒப்பிட்டு கூறவில்லைன்னு சொன்னால் அந்த மாணவர் வாழ்வாராம். இன்னும் சொல்கிறாங்க, அந்த மாணவனை ஒருத்தர் ஒப்பிட்டு கூறும் பொழுது அந்த மாணவனுடைய மனசில் இப்படி தோணுமா, நம்ம எவ்வளோ தான் செஞ்சாலும் எல்லாரும் நம்மளை ஒரு குறையாக தான் பார்க்குறாங்க, பேசாமல் நம்ம இதுலேருந்து குவைட் ஆயிடலாமா அப்படின்னு அவர் நினைப்பாராம். இப்போ இவர் இப்படி நினைக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் வீழ்ச்சிக்காக போகிற முதல் பாதையாக இருக்குதான். ஒரு இங்கிலீஷில் கூட ஒன்று சொல்லுவாங்க, வின்னர்ஸ் டோன்ட் குவைட், குவைட்டர்ஸ் டோன்ட் வின் அப்படின்வாங்க. இப்போது இந்த மாணவரை இந்த இடத்துல குவைட் பண்ண வைக்கிறது யார் என்பதை நம்ம கொஞ்சம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அப்போது ஒரு மாணவனை திட்டவே கூடாதா? அப்போ அந்த மாணவனை நம்ம எப்படி தான் ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு கேட்டால், அந்த மாணவனை நம்ம எல்லாரும் சுற்றி இருக்கும்பொழுது அவனுடைய நண்பர்கள் இன்னும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் அவனை திட்டும் போது என்னென்னா அவனுடைய உள்ளத்தில் இப்படி ஒன்று வந்துருமா. அவனை கூப்பிட்டு தனியாக, ஏன்பா இந்த மாதிரி இது பண்ணுற, உனக்குள்ளே நிறைய திறமை இருக்கேன்னு அவனை மோட்டிவேட் பண்ணும்போது அவனுக்குள்ளே இருக்கிற இன்னும் ஸ்கில்ஸ் அதிகமாகுமா, அவனுடைய தன்னம்பிக்கை இன்னும் வலிமை பெறுமா. அவனை திட்டும் போது, ஒரு மாணவனை திட்டும் பொழுது அவனை தனியாக அழைத்து திட்ட வேண்டும், அவனை புகழும் போது அனைவரும் முன் வைத்து புகழ வேண்டும் என்பதை இங்கு ஆசிரியர்கள் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாணவரை திட்டும் பொழுது அந்த மாணவர் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில் வீழ்வதாக சரித்திரமே இல்லை. ஒரு ஆசிரியர் என்பவர் அந்த மாணவரை திட்டாமல் அந்த மாணவனை அவன் முன்னேறவே மாட்டான். சரி, அப்போது ஆசிரியர் திட்டவே கூடாதா அப்படின்னா, அந்த ஆசிரியர் என்பவர் அந்த மாணவரை ஒழுக்கமுள்ள ஒருவராக மாற்ற வேண்டும். இன்னும் ஒரு ஆசிரியருடைய வேலை என்பது அந்த மாணவனை வாழ்வில் தூக்கி விடுவது மட்டும் அந்த ஆசிரியருடைய வேலை அல்ல. அந்த மாணவனை ஒரு பண்புள்ளவனாக மாற்றி அவனுடைய வாழ்வில் அவன் சிறப்பு பெறுவதை பார்ப்பதே அந்த ஆசிரியருடைய வேலையாக இருக்குது. இன்னும் ஆசிரியர்கள் அப்போது அவ்வளோதான ஆசிரியர்களுடைய பணி இல்லை, பெற்றோர்களுடைய பணி என்னன்னு கேட்டால், ஆசிரியர்களுக்கு அடுத்து பெற்றோர்களுடைய பணி என்பது மிகவும் முக்கியமாக இங்கே இருக்க வேண்டும். ஒரு பெற்றோர் என்பவர் தன்னுடைய மகனை மோட்டிவேட் செய்ய வேண்டியவனாக இருக்க வேண்டும். டிமோட்டிவேட் செய்யக்கூடிய பெற்றோர்களாக இங்கே யாரும் இருக்கக்கூடாது. டிமோட்டிவேட் செய்தால் அந்த மாணவன் என்பவன் அவனுக்கும் இந்த மாதிரி இதுலேருந்து நம்ம குவைட் ஆயிடலாம் அப்படின்னு தோணும். நம்ம எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியும்.
இவ்வுலகையே ஒளிர வைத்த ஒரு மனிதர். ஆனால் அந்த மனிதருக்கு மோட்டிவேட் செய்தது யாருன்னா அவருடைய தாய், அந்த ஏழை தாய் தான். அவருடைய அந்த தாய் என்பவள் அந்த மகனிற்கு மோட்டிவேட் செய்தாராம். நமக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். அவர் 4வது படிச்சுட்டு இருப்பார் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த பள்ளியினுடைய ஆசிரியை அழைத்து, இந்தாப்பா இந்த கடிதத்தை உன்னுடைய தாய்கிட்ட மட்டும் கூட வேற யார்கிட்டையும் தராத அப்படின்னு வாங்கலாம். அந்த குழந்தையும் அதை அந்த தாய்கிட்ட கொடுத்த பொழுது அந்த தாய் அதை பிரித்து படித்து பார்ப்பார்களாம். அப்படியே அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுவார்களாம். அந்த குழந்தை கேட்டதான், ஏமா அழுகிற, என்னமாச்சு, ஏமா அழுகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த தாய் ஒரு நொடி யோசித்து இவ்வுலகமே போற்றுகின்ற ஒரு மிக பெரும் மகானாக அவரை மாற்றியதாம். அந்த தாய் அப்பொழுது சொன்னார்களாம், ஒன்றும் இல்லைப்பா, உன்னுடைய ஆசிரியர் இந்த கடிதத்தில் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கியா, உனக்கு பாடம் நடத்த கூட எங்களால் முடியலையா, அதனால் உனக்கு பாடம் நடத்த என்னையே நடத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த தாய் சொன்னாங்களாம். சரி அப்படின்னு சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசனும் மறுநாள் கல்லூரிக்கு போகிறாராம். அப்பொழுது தாயும் கூட வந்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை நீ வெளியிலே இருப்பா, நான் போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியை தாமஸ் ஆல்வா எடிசனை அப்படியே பார்த்துட்டு அவங்களுடைய தாய் அழைத்தாங்களாம். இங்கே வாமா, உன்னுடைய மகனுக்கு மண்டையில் மூளையே இல்லை, மூளை இருக்க வேண்டிய இடத்துல மகனுக்கு முட்டை தான் இருக்குது, அதுவும் கெட்டு போன முட்டை தான் இருக்குது, இந்த அவனுடைய டிசியை நீ வச்சுக்கோ, அவன் எங்கே போனாலும் படிக்க முடியாது, அவனை படிக்க வைக்கிறது உனக்கு வேஸ்ட்டுமா, அவன் சாதிக்கவே மாட்டான் அப்படின்லாம் அந்த ஆசிரியை அந்த தாயை டிமோட்டிவேட் செய்தாங்களாம். அப்பொழுது அந்த தாய் கூறினார்களாம், இப்பொழுது என்னுடைய மகனை நீங்கள் போன்ட்டீங்க, ஸ்கூலில் படிக்க வேணான்ட்டீங்க, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய மகனுடைய கண்டுபிடிப்பை பார்த்து இந்த உலகமே போற்றும் அளவிற்கு இருக்கும் என்று அந்த தாய் கூறினார்களாம். அப்புறம் தாமஸ் ஆல்வா எடிசன் வருங்காலத்தில் தன்னுடைய தாயின் மூலமாக படித்து கொண்டே இருக்கிறார். 1882 வருடம் வருது. அப்பொழுது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போன்னு அமெரிக்கா ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ நடத்துகிறாங்க. இந்த எக்ஸ்போ என்னன்னு சொன்னால், அந்த நாட்டில் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அவங்க கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகளை அங்கே வைத்து அந்த காப்புரிமைகளை அமெரிக்கா பெற்று அதன் மூலமாக ஒரு புதிதாக ஒரு கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்து விடலாம் என்ற ஒரு இதுனால அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ அங்கே வைக்கிறாங்க. மெலோனா பார்க், இந்த மெலோனா பார்க்கிலிருந்து சில பல அதிசயங்கள் பிறக்கின்றது அங்கு. அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் அங்கு ஒருத்தராக போய் கிராமோஃபோன் அப்படின்னு ஒரு இதுவை கண்டுபிடிக்கிறார். இந்த கிராமோஃபோன் என்னன்னா, நம்ம சொல்கிற ஒலியை நம்ம பேசுகிறத அது ரெக்கார்ட் பண்ணி திருப்பி நமக்கு அதை போட்டு காமிப்பாங்களாம். அப்பொழுது அங்கே அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போக்கு வந்திருந்த எல்லாரும் பார்த்துட்டு தாமஸ் ஆல்வா எடிசனை சொன்னாங்களாம், ஹீஸ் எ மெஜிஷியன், இவன் ஒரு வித்தை காட்டுறவனா இருக்கான், இவன் எப்படி, இது சாத்தியமே இல்லையே, இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அங்கே விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாங்களாம். அப்போ அங்கே ஜான் கிளைன்னு ஒரு மெத்த பிடிச்ச ஒரு அதிகாரி ஒருத்தர் என்ன பண்ணான்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில் விட்டுட்டு, இந்த மாதிரிப்பா நீ இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவோட பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க என்னென்னா, ஒரு அமெரிக்கன் இப்படி தாழ்வடைகிறது இழிவடைகிறது என்ன, உண்மையிலே அவர் கண்டுபிடிச்சிருக்காரா பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அனுப்புகிறாங்கண்ணா. இந்த 3 பேர் அந்த கண்டுபிடிப்பு உண்மையா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அந்த 3 பேர் சொன்னாங்களாம், இது உண்மைதான், இது உண்மையான கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பார்லிமெண்ட்டுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருது. மறுநாள் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு நான் ஒன்றும் நம்பி இல்லை, என்னுடைய திறமையை தான் நான் நம்பியிருக்கேன், நான் இதை எங்கே வச்சாலும் மக்கள் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு பார்க்கில் போய்ட்டு வைக்கிறாராம். அந்த கிராமோஃபோனை அங்கே வச்ச உடனே சுற்றி இருந்த மக்கள் எல்லாரும் அங்கே போயிட்டாங்கன்னா, எக்ஸ்போவில் இப்போ ஒருத்தருமே இல்லையா. இது எக்ஸ்போவில் உள்ளவங்க எல்லாரும் நீங்கள் உள்ளே வந்துருங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்னால் வர முடியாது அப்படின்றாங்களாம். அப்போ இருந்த அமெரிக்காவுடைய பேரரசர் தாமஸ் ஆல்வா எடிசனை அழைத்து அவருக்கு கௌரவித்து சபாநாயகர்கள் அவர்களுக்கு எதிரே அவரை சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்களாம். இந்த சபாநாயகர்கள் யாருன்னா, இவங்க சிறு வயசில் நீ எல்லாம் படிக்க லாய்க்கே இல்லைப்பா அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி அந்த எதிர்க்கு அவங்கள உட்கார வைத்து அவர்களை கௌரவித்தார்களாம் அமெரிக்க பேரரசர். அப்பொழுது அவர்கள் கூறினார்களாம், எனக்கு எதுக்குப்பா இந்த, அப்போது ஒரு அமைச்சர் எந்திரிச்சு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட, ஏன் நீங்கள் சோகமாகவே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது,
இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கிராமஃபோன் கண்டுபிடிச்சேன், அதுக்காக நீங்கள் என்னை சங்கம் செஞ்சுருக்கீங்க, ஆனால் இதுக்கு தகுதியானவன் நான் இல்லை அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னப்பா நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்களே இதுக்கு தகுதி இல்லைன்றீங்களே, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு பாட புத்தகமோ என்னுடைய ஆசிரியரோ எனக்கு மோட்டிவேட் செய்யலை, மாறா என்னுடைய ஏழை தாய் தான் என்னை வந்து மோட்டிவேட் செய்யக்கூடியவளாக அங்கே இருந்தா. அவளுடைய அந்த மோட்டிவேட்டனால தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருக்கேன். ஆனால் என்னுடைய ஏழை தாய் என்பவள் ஒரு இங்கிலாண்டை சேர்ந்தவ. ஆனால் நீங்களும் அமெரிக்கா வந்து என்னை சங்கை செய்கிறீங்க, இங்கிலாந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை அமெரிக்கன் கவர்மெண்ட் செய்கிறீங்கன்னு சொன்ன உடனே, அந்த காலத்துலலாம் எப்படின்னா அமெரிக்காலேருந்து இங்கிலாந்துக்கு ஒரு தூது அனுப்புகிறாங்கன்னு இல்லை ஒரு மெசேஜ் எதுனா சொல்கிறாங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுமா. அடுத்த 1 மணி நேரத்திலேயே அமெரிக்காவுடைய அதிபர் அங்கே ஒரு தூது அனுப்புகிறாராம். என்னென்னா, இந்த மாதிரி எங்களுடைய நாட்டிலேருந்து ஒரு ஃப்ளைட் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், அங்கேருந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய தாயையும் அவர்களையும் நீங்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி அந்த அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ளைட் அனுப்பிட்டு அந்த மாபெரும் மகானை பெற்றெடுத்த அந்த தாமஸ் ஆல்வா எடிசனின் தாயும் தாமஸ் ஆல்வா எடிசனையும் அந்த பிளேனில் ஏற்றி கொண்டு இங்கிலாந்தில் கூட்டு போய் அங்கு சங்கை செய்கிறார்களாம். ஆகவே மாணவர்களை, நாம் அனைவரும் கற்கின்ற காலத்தில் பண்புள்ளவர்களாகவும் இன்னும் நம் திறமைகளை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டவனாக என்னுடைய உரைத்தை முடித்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.